ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் தொலியை வச்சு அட்டகாசமாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி பண்ணலாம். வாங்க, மண் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எண்ணெய், கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு உளுந்து, இதில் கருப்பு உளுந்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு உளுந்து இல்லை. 5-6 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி, பூண்டு. ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு முடிஞ்ச அளவுக்கு தொலியை நீக்காதீங்க. தொலியில் நல்ல ஒரு கால்சியம் சத்து இருக்குது. நிறைய பேர் தொலியை எடுத்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. தொலியோட சாப்பிட்டா அது உடம்புக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட் வேறு. இப்போ நம்ம க்ளீன் பண்ண பீர்க்கங்காய் தொலியை தூக்கி போட்டுடலாம். தேவையான கல்லுப்பு இந்த எண்ணெயில் நல்லா வசக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி சுருண்டு வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதில் அரைச்சிக்கலாம். இது இப்போ நல்லா ஆறிட்டு ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி அங்கே அரைச்சிட்டு வந்து அப்பா நல்ல ஒரு மனம். கொஞ்சம் சட்னி தாய்க்க எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் மணத்துக்கு கிண்டி விடலாம். அங்கே சட்னியை கொட்டிடலாம். நம்ம பீர்க்கங்காய் சட்னி ரெடி. நீங்களும் ஒரு தடவை இப்படி பண்ணி பாருங்கள். பீர்க்கங்காய் தொலியை நீங்கள் தூர போடுவீங்களா, இப்படி சட்னி பண்ணிங்கன்னா